கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய பரிபூரணம் என்கிற தலைப்பில் கடந்த வாரம் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். மறுபடியும் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல், அதாவது உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. முதலாவது மனம் புதிதாகி மறுரூபத்திற்கு தகுதி அடையணும்னா உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்கிற அந்த அனுபவத்தை விட்டு அந்த வேஷத்தை தேவனுடைய பிள்ளைகள் கலைக்க வேண்டும். அவர்கள் அப்படி வாழ்கிறாங்க, இவர்கள் இப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், அவர்களெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், வசனம் எனக்கு என்ன சொல்கிறது, நான் கற்றும் அறிந்தும் இருக்கிற சத்தியம் எனக்கு எதை போதித்து கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அதிலே உறுதியாயிருந்து உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாதபடிக்கு இரண்டாவதாக தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய பிரியம் என்ன என்று பகுத்தறிய வேண்டும். நான்காவதாக போன வாரத்தில் ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன? தேவனுடைய பரிபூரணம் இன்னதென்று பகுத்தறிகிற தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். தேவனுடைய பரிபூரணம், அந்த பரிபூரணத்தை குறித்து ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 2 வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியர் 2:9 வாசிக்கலாம். ஏனென்றால் நல்ல கவனிங்க, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. யாருக்குள்? மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்து என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் தன்மேல் சுமந்து கொண்ட, எனக்காய் சாபமாக்கப்பட்ட, என் பலவீனங்களையும் துக்கங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்ட, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமந்து தீர்த்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூரணம். அப்ப அந்த தேவத்துவத்தில் ஒரு பரிபூரணம் முழுமை இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, நல்லா கவனிங்க, யாரோடு கூட? கிறிஸ்துவை அறியாதவர்களோடு கூட அல்ல, பாரம்பரியத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களோடு கூட அல்ல, அவ்விசுவாசியிலும் கேடு கெட்ட அவ்விசுவாசிகளாய் வசனத்திற்கு புறம்பானவைகளை பேசி வசனத்திற்கு புறம்பானவைகளை சிந்தித்து வாழ்கிறவர்களோடு கூட அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியங்களை தேட வேண்டியது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தேட வேண்டுமா? சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வர வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் என்ன, ஆழம் என்ன, நீளம் என்ன, எப்படிப்பட்ட அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மேல் வைத்தார், கல்வாரி சிலுவையை ஏன் அவர் சகித்தார், தன்னை ஏன் ஒப்பு கொடுத்தார் தேவனுடைய குமாரனாய் இருந்தும். அப்ப என்மேல் வைத்த அந்த அளவில்லாத அன்பு, ஆமென் சொல்லுங்களேன், அந்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக இயேசு சாபமான சிலுவையிலே எனக்காக சாபமானார், எனக்காக பாவமானார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. அதை உணர்கிற இருதயம் எனக்கு வந்துச்சுன்னா தேவனுடைய அன்பை விட்டு ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. யாருமே உங்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நீங்க ஒரு முறை தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்கள். யாருமே அந்த அன்பு உண்மையாய் உங்களால் ருசிக்கப்பட்டிருக்கும்னா, யார் வந்தாலும், சாத்தா வந்தாலும் சரி, மனுஷன் வந்தாலும் சரி, அந்த அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த அன்பு அவ்வளவாய் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த அன்புக்கு இணையானது இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்கிற ஒரு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்த வசனம், அறிவு கிட்டாத அந்த அன்பு.
என்னுடைய புத்தி கெட்டாத அன்பு, என்னுடைய உலக கல்வியினாலோ ஞானத்தினாலோ அந்த அன்பை நான் என்ன பண்ணிக்கிட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி மனுஷனுடைய அன்பை அளவிட வைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே எனக்காக கொடுத்து என் மேல் வைத்த ஆழமும் நீளமும் அகலமும் இல்லாத அறிவு கெட்டாத அந்த அன்பு, ஆமென், நல்லா கவனிங்களே, அளவில்லாத அந்த அன்பை என்னுடைய சுய ஞானத்தினாலே நான் புரிந்து கொள்ள முடியாது, என்னுடைய கல்வி ஞானத்தினாலே புரிந்து கொள்ள முடியாது, யாரோ ஒருவர் சொல்வதனாலே நான் புரிந்து கொள்ள முடியாது. நான் அதை ருசிக்க வேண்டும். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்கேஜி படிக்க போனீங்கன்னா அங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க பி ஃபார் பால். அல்லேலூயா. ஏவாருக்கு எப்போதுமே என்னதான் வரும், ஆப்பிள். அதுக்கு முன்னால ஆப்பிளை ருசிக்காதவனுக்கு அந்த ஆப்பிளினுடைய ருசி புரியாத. ஆப்பிள் ஆப்பிள் அவ்வளவுதான் தெரியும். ஆனா அந்த உண்மையான அந்த ஆப்பிளுக்கு ருசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் ருசின்னு தெரியும். எந்த ஒரு காரியத்திலையும் சரி, நீங்கள் ருசித்தறிந்த, உண்மையாய் ருசித்தறிந்த அந்த ருசியை இன்னொருவரால மாற்ற முடியாது. ஒவ்வொருவருக்கும் ருசி மாறுபடலாம். அது அவருடையதான ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்து. சிலர் சொல்லலாம் பிரியாணியில ருசியே இருக்காதுன்னு, சிலர் சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆகாரத்தை பார்க்கலும் பிரியாணியில தான் ருசி அதிகமாக இருக்கிறது என்று. அவரவர்கள் ருசித்த விதம், இரண்டு அவரவர்களுடைய விருப்பம். அப்ப அறிவு கட்டாத அந்த அன்பு என்னில உணரணும்னா அன்பை நான் எந்த அளவிற்கு ருசித்திருந்தால் மட்டும்தான் முடியும். என்னுடைய சுய ஞானமோ கல்வி ஞானமோ உலக ஞானமோ அதை எனக்கு புரிய வைக்க முடியாது. அல்லேலூயா. எங்க பிரச்சனை உருவாகுதுன்னா, எப்ப தேவனுடைய காரியங்களை உன்னுடைய சுய ஞானத்துல, உன்னுடைய கல்வி ஞானத்துல, உலக ஞானத்துல தேட ஆரம்பிக்கிறாயோ அங்கேதான் தவறு நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமே. அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படும். அப்ப பரிபூர்ணம் என்பது ஒரு காரியம் அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆமே. அப்ப தேவனுடைய சகல பரிபூரணத்தை நான் என்ன பண்ணணும், நிரப்பப்பட வேண்டும். அந்த பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. பவுலுடைய ஜெபம் அதுவாய் இருக்கிறது. சபையார் எப்படி இருக்க வேண்டும், அந்த தேவனுடைய அன்பின் அளவை உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை ருசித்துக் கொண்டதான தேவ சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்பட வேண்டும் என்பது அவருடைய அனுபவம் சபைக்கும் வேண்டும் என்பது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய அனுபவம் தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கு வேண்டும் என்பது அவருடைய அனுபவம். அவர் ருசித்த அந்த அறிவு, அந்த அன்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுங்க. அந்த சகல பரிபூரணமும் தேவனுடைய மனவாட்டி ஆகிய சபை ருசித்து சபையும் சகலவற்றிலும் பரிபூரணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுலுடைய விருப்பமாயிருந்தது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் சகல பரிபூரணம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவத்துவத்தின் பரிபூரணம் என்ன என்கிற தலைப்பில் ஒரே ஒரு காரியத்தை 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து கிருபையின் பரிபூரணம் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. அந்த கிருபையின் பரிபூரணம் என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறது, என்னுடைய விசுவாசத்தோடு கூட தேவனுடைய கிருபை இணைகிறதான வேளையில் அது எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அந்த ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த கிருபை சாதாரணமானதல்ல. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது என்பது மிக கடினம், இழப்பது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கிருபையை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த கிருபையை போக்கடிக்கிறவளாய் இருப்பாளேயானால் அவனை போல அவளை போல பரிதபிக்கப்பட்டவர்களை இந்த உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. யாரை விட்டு அந்த கிருபை விலகுகிறதோ அவர்களுடைய நிலை நிர்பந்தமான நிலையாய் மாறிவிடும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனிடத்தில் இருக்கிற முதலாவது பரிபூரணம் என்ன?
அது கிருபையின் பரிபூரணம். நான் கிருபைக்கு பங்காளியாய் மாறணும். அந்த கிருபையினாலே வருகிறதான ரட்சிப்பாகிய ஆத்தும ரட்சிப்புக்கு நான் பங்காளியாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவதாக எனக்கு அந்த கிருபை என்ன கொண்டு வந்துச்சு? ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த கிருபையின் பரிபூரணம் குறைவுபடாதபடி நான் கிருபையில என்ன பண்ணணும் சொன்னேன்? வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னேன். ஆத்தும ரட்சிப்புக்கு தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவளாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இப்ப அந்த ஆத்தும ரட்சிப்பு எனக்குள்ளால வருகிறதான வேளையில இரண்டாவது ஒரு தெய்வத்துவத்தின் பரிபூரணம் என்னுடைய வாழ்க்கையில என்னை சந்திக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அந்த பரிபூரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்து சபையை குறித்து இங்கே எழுதப்பட்ட ஒரு காரியம். நான் அதுல மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை எடுக்க போகிறேன். நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக அந்த கிருபையின் பரிபூரணம் அல்லது தேவத்துவத்தின் பரிபூரணம் எனக்கு கிருபையை கொண்டு வருகிறது. அந்த கிருபையின் பரிபூரணம் என்னை இரண்டாவது எதை பெற்றுக்கொள்ள செய்கிறது? நன்றாய் நீங்கள் வேதத்துல கவனிச்சீங்கன்னா வேத வசனம் எனக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம் என்ன? சந்தோஷத்தின் பரிபூரணத்திற்கு என்னை பாத்திரவானாய் மாற்றுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற 2 மாறாத ஆசீர்வாதங்கள். உன்னுடைய ரட்சிப்பு உண்மையானதே ஆனால், உன்னுடைய மனம் திரும்புதல் உண்மையானதே ஆனால், தேவன் கொடுக்கிற 2 மாறாத ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்று ரட்சண்யத்தின் சந்தோஷம், இன்னொன்று ரட்சண்யத்தினால் வருகிற சமாதானம். அல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லா பரிபூரணத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த எல்லா பரிபூரணம் என்கிற அந்த கிருபைக்குள்ளாய் இன்னொரு காரியம் அடங்கியிருக்கிற அந்த பரிபூரணம் என்ன? அந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் என்ன? நான் சுதந்தரிக்க வேண்டிய பரிபூரணம் என்ன? சந்தோஷம் என்கிறதான பரிபூரணத்தினால் நிரப்பப்படணும். சோதனை வரலாம், உபத்திரவம் வரலாம், குறைச்சல்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் இவைகள் எல்லாம் தேவன் தந்திருக்கிறதான பரிபூரணமான சந்தோஷத்தை விட்டு என்னை தூரப்படுத்துகிறதா அல்ல. அந்த சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறதா அல்ல. காரணம், இந்த சந்தோஷம் உலகம் தந்த சந்தோஷம் அல்ல. இந்த சந்தோஷம் தேவனுடைய ரட்சிப்பை நான் சுதந்தரித்தபடியினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் எனக்குள்ளாய் தந்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எனக்கு உலகம் தர முடியாது. உலகத்தில் இருக்கிற உயர்ந்த ஆஸ்திகள், திரண்ட ஆஸ்திகள் தர முடியாது. உயர்ந்த கல்விகள் தர முடியாது. உயர்ந்த பதவிகள் தர முடியாது. பெரிய பெரிய உறவுகள் இந்த சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில தர முடியாது. இந்த சந்தோஷத்தை எனக்கு தருவதற்கு போதுமான இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் முடியும். காரணம், அவர் நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே என்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளாய் பரிபூரணமாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எனக்குள்ளாய் இருந்த துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் பாவங்களை மட்டும் சாபங்களை மட்டுமல்ல, பலவீனங்களை மட்டுமல்ல, உங்களுடைய துக்கங்களை சுமந்து தீர்த்த இயேசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் அவர் நம்முடைய துக்கங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் மாறினார். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவ
ஏகத்துவத்தின் பரிபூரணத்தின் இரண்டாவது காரியம் என்ன? கிருபையினாலே ரட்சிப்பை சுதந்தரித்த என்னுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக தேவன் சந்தோஷத்தை தருகிறார். இப்ப நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் பாவங்கள் போக்க நான் கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியோ உங்களுக்குள்ளால சந்தோஷம் இல்லைன்னா நான் தைரியமாய் சொல்லுவேன், உங்க ரட்சிப்பு சரியில்லைன்னு சொல்லுவேன், உங்க மனம் திரும்புதல் சரியில்லைன்னு சொல்லுவேன். உங்களுடைய மனம் திரும்புதல் என்கிற ஒன்று உண்மையாக இருக்குமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உண்மையானால், உபத்திரவங்களும் சோதனைகளும் வந்தாலும், குறைச்சல்கள் என்கிறதான ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும், பசி வரட்டும் பட்டினி வரட்டுமே, எல்லாமே வந்தாலும் இந்த சந்தோஷத்தை மட்டும் ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், இந்த சந்தோஷம் என் ஆண்டவர் தந்த சந்தோஷம். நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. நான் ஆண்டவரை தேடுறதுனால எனக்கு உபத்திரவம் வரக்கூடாது, எனக்கு சோதனை வரக்கூடாது, எனக்கு குறைவுகள் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிடவே கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராளிகளாய் நிற்கிறீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளிடத்திலெல்லாம் நின்றவனை விட்டுதலை ஆக்குகிறார். வரும். ஆமே. காரணம், உபத்திரவம் எதுக்காக வருது? வேதம் சொல்லுது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது. காரணம், அந்த உபத்திரவங்களினாலே வெள்ளியை அக்கினி புடமிடுகிறது போல, தங்கத்தை பொன்னை அக்கினி புடமிடுகிறது போல, உபத்திரவம் என்கிற தீயை கொண்டுதான் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை மாசற்றவர்களாக புடமிட்டு சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். உபத்திரவம் வந்த உடனே சந்தோஷத்தை இழந்த ஆண்டவருக்கு பின்முதுகை காட்டிக்கொண்டு ஓடுவதற்கல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுமே தான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க வாழ்ந்திருக்கிறீங்களா? யாராவது? இல்ல. நீங்கள் விரும்புகிறபடிதான் நான் வாழுகிறேன் என்று நினைத்தால், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் விரும்பாத இன்னொரு காரியத்தையும் வாழ்க்கையில சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேவ பிள்ளையாய் மாறும் போது, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளால நீங்க கடந்து வருகிறதான வேளையில, அவருடைய பரிபூரணத்திற்கு பங்காளிகளாய் மாறுகிறதான வேளையில, பவுல் சொன்னது போல, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, நான் விரும்புகிறதல்ல என்னுடைய வாழ்க்கை, நான் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு மேல தேவன் ஒருவர் இல்லை என்று ஆகிவிடும். அவர் தம்முடைய விருப்பத்தின்படியும் சித்தத்தின்படியும் என்னை நடத்த விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கும் செய்கைக்கும் சித்தத்திற்கும் என்னை அர்ப்பணித்து வாழுகிறது கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நமக்கு சந்தோஷம் வந்தது போல இருக்கு, மருந்து மிஷத்துல இல்லாம போகுது. நெடுநாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கலர்ல ஒரு சுடிதார், ஒரு சாரி கிடைக்கவே இல்லை, திடீர்னு கிடைச்சிச்சு, சந்தோஷம் வந்துச்சு. ஆனா ஒருக்கா கட்டி முடிச்சு அதை வாஷ் பண்ணி காய போடுறதுக்குள்ளால இருந்த சந்தோஷம் போச்சு. அடுத்த ஏதோ ஒன்றின் மேல் நம்முடைய தேடுதல் இருக்கிறது. இந்த உலகத்துல நீங்க எதிர்பார்க்கிற மதிப்பெண் கிடைக்கிறது. இவ்வளவு மதிப்பெண் கிடைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றீங்க. அந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சான்னா இல்லை. உலகம் கொடுத்த ஜெயத்துல சந்தோஷத்துல பூரணம் அடையாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல எனக்கு சரியா வரவே வராது, 98 மார்க் கிடைச்சதுல நான் சந்தோஷத்துல பூரணம் அடைய போறது கிடையாது. மாறாக அந்த 2 மார்க் எங்க போச்சு, அதுவும் கூட கிடைச்சிருக்க கூடாதா? எப்பொழுதுமே மனுஷனுடைய சந்தோஷத்தை அவன் இழப்பதற்கு காரணம், இருக்கிறதுல திருப்தி அடையாமல் இல்லாததற்காக அவன் துக்கம் அடைய ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அப்படிப்பட்டது அல்ல. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தை உண்மையாய் ருசிக்கிறவர்களே ஆனால், அவர் கொடுக்கிற அந்த பரிபூரணத்தின் இரண்டாவது ஆசீர்வாதமாகிய சந்தோஷம் உங்களிடத்திலே பரிபூரணமாய் இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, பாக்கெட்ல 5 ரூபாய் இல்லைன்னா கூட போதும், உங்க பேங்க் பேலன்ஸ் 0வில் இருந்தாலும், அடுத்த வேலைக்கு ஒலையில போடுறதுக்கு, அதாவது அடுப்பில் பானையில போடுறதுக்கு அரிசி இல்லாம இருந்தாலும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது.
காரணம், இந்த சந்தோஷம் உலகம் தந்த சந்தோஷம் இல்லை. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால வரும்போது இப்படி நினைச்சிடக்கூடாது. இனி பாடுகள் இல்லை, இனி உபத்திரவங்கள் இல்லை, இனி பிரச்சனை இல்லை, இனி நான் ஐஸ்வர்யவன் தான் நினைச்சிடக்கூடாது. தேவனுடைய நோக்கம் அதுவல்ல. தேவனுடைய நோக்கம் என்ன? உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பது. அதற்காக தான் இந்த உபத்திரவம், அதுக்காக தான் இந்த சோதனை, அதுக்காக தான் இந்த குறைவுகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அவைகள் வரும்போது உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் அல்ல, இன்னும் தேவனை நீங்கள் கிட்டி சேருகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உங்க சந்தோஷம் உங்களிலே பெருகி பரிபூரணம் அடைவதற்கு காரணம், அந்த சந்தோஷம் எப்படி? பரிபூரண சந்தோஷம். தங்கள் பரிபூரணத்தில் இருந்து அல்ல, குறைவுகளிலிருந்து சந்தோஷமாய் பரிபூரணமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள், கடினமான பாதைகள் நமக்கு இருந்தாலும் அந்த ஆண்டவர் தந்த ரட்சிப்பினால் வந்த சந்தோஷத்தில் மட்டும் குறைவு வச்சிடக்கூடாது. அது பரிபூரண சந்தோஷம். நீங்க உலக காரியங்களில் சந்தோஷம் அடைவர்களாக இருந்தால் இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். உலக காரியங்கள் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருதுன்னா தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று சொல்லுவேன். தேவன் கொடுக்கிற சந்தோஷம் போதும் என்று சொல்லி பரிபூர்ணம் அடைய விரும்புகிறவர்கள் உலக காரியங்களை முக்கியப்படுத்தவே மாட்டீங்கன்னு சொல்லுவேன். அவங்க என்ன இருக்கும்னா, உண்ணவும் உடுக்கவும் எனக்கு உண்டாயிருந்தால் அது போதும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 51:12 சங்கீதக்காரன் இந்த சந்தோஷம் எங்க இருந்து வருதுன்னு சொல்றாரு. வாசிக்கலாம். உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். நான் ஏன் இந்த கிருபையிலிருந்து தான் இந்த சந்தோஷம் வருகிறது என்று சொன்னேன்னா, கிருபை எனக்குள்ளா எதை கொண்டு வருகிறது? ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எங்கிருந்து வந்தது என்று சொல்கிறார். தாவீது எப்படிப்பட்டவர் தெரியுமா? பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி, எண்ணிக்கடங்காத பொன்னுக்கும் வெள்ளிக்கும் அதிபதி, ராஜ்யத்தின் ராஜா, 12 கோத்திரத்தை ஆளுகிற ஒரு பெரிய ராஜா, தேசங்களை கீழடக்கின ஒரு பெரிய ராஜா. அப்படிப்பட்ட ராஜா சொல்றான், உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப இந்த சந்தோஷத்தின் பரிபூரணம் எனக்கு எதிலே இருந்து வருது? தேவனுடைய ரட்சிப்பில் இருந்து வருகிறது. அப்ப இந்த ரட்சிப்பு எப்பொழுது கரைப்பட ஆரம்பிக்கிறதோ என்னுடைய சந்தோஷமும் குறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என் ரட்சிப்பு எப்பொழுது கரைப்பட ஆரம்பிக்கிறதோ, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை மறந்து, அவர் என்னுடைய பாவங்கள் போக்க என்னை கழுவி இருக்கிறார் என்பதை மறந்து, நல்லா கவனிங்க, அவருடைய தேவத்துவத்தின் பரிபூரணத்திற்கு நான் பங்காளியாய் மாறியிருக்கிறேன் என்பதை மறந்து, அவர் எனக்குள்ளாய் சந்தோஷத்தை பரிபூரணமாய் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து, மறுபடி என்னுடைய வார்த்தைகளினாலோ கிரியையினாலோ பார்வையினாலோ பாவம் செய்கிறதான வேளையில் தாவீதுங்க என்ன பண்ணுனா? பார்வையினாலையும் பாவம் செய்தா, கிரியையினாலையும் பாவம் செய்துட்டான். அவன் சந்தோஷத்தை இழந்து போனான். என்ன பாவம் செய்தான்னா, அதிகாரத்தினுடைய தலைப்பில் சங்கீதம் 51 போட்டுக்கிட்டு கீழே பிராக்கெட்டில் ஒரு 6 லைன் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. பாவம் செய்துட்டான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டான். இப்ப அவனுக்கு இருந்ததான ராஜா என்கிற மேன்மையான பதவி அவனுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவனுடைய சேவகர்கள் சேனாதிபதிகள், மனைவி அல்ல மனைவிகள், அவனுடைய பிள்ளைகளால் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல. பொன் வெள்ளியினால அவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. அவனுக்கு கிடைத்ததான ஜெயத்தினால் அந்த சந்தோஷம் கிடைக்கல. இவைகள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்குமே, ஆனால் திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டிருக்க மாட்டான்? இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து தாருன்னு கேட்கல, திரும்ப தந்து. நான் இழந்துட்டேன், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிற இவைகளுக்கெல்லாம் ஒப்பான சந்தோஷம் அல்ல. தேவன் கொடுக்கிற பரிபூர்ண சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற எதற்குமே ஒப்பானது அல்ல. தேவனுடைய பிள்ளையே,
அந்த சந்தோஷம் மாறா சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அந்த சந்தோஷம் மகிமையின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை பற்றி தெரியும். அந்த சந்தோஷம் ரட்சிப்பு கிருபை எனக்கு கொண்டு வருகிற ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இழந்து போனதுக்கு தான் கதறிக்கிட்டு இருக்கிறான். நம்ம இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்த உடனே டாஸ்மார்க்கில் தேடுறவங்க உண்டு. சந்தோஷத்தை இழந்த உடனே சினிமாவில் தேடுறவங்க உண்டு. சந்தோஷத்தை இழந்த உடனே மொபைலில் தேடுறவங்க உண்டு. சந்தோஷம் எங்கே இழந்தாயோ, எப்படி இழந்தாயோ அங்கே தேட வேண்டும். நீ எந்த பாவத்து நிமித்தம் தேவன் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தாயோ, அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு கிரயம் செலுத்தி மனம் திரும்பும் போது மட்டுமே அந்த சந்தோஷம் மறுபடி உனக்குள்ளால வரும். அந்த சந்தோஷம் உனக்குள்ளால இருந்தன தேவையில்லாம யாருகிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விட மாட்டேன். உனக்கு கை கொள்கிறதா காரியங்கள் கடினமாய் இருக்கிறது என்பதற்காக நீ மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாய். நம்ம அநேக வேளையில ஏன் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் குற்றவாளிகள் ஆத்திக்கிறோம் சொல்லுங்க. எனக்கு ஒரு காரியத்தை கை கொள்வதற்கு மனதில்லை. அந்த காரியத்தை நான் கை கொள்வதற்கு மனதற்றவளாய் போகிறதான வேளையில அந்த காரியத்திற்கு நான் கீழ்ப்படிவதற்கு மனதற்றவளாய் போகிறதான வேளையில அதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்காக மற்றவர்களை அடையாளம் காட்டுகிறேன். அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒழுங்கு அல்ல. அது தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை என்பது தேவனுக்கு முன்பாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாகவும் தாழ்மைப்படுகிற தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். நாத்தான் வந்து சொல்றான், நீ இந்த பாவம் செய்து விட்டாய் என்று சொல்றான். ராஜாவன் சில ராஜாக்களை பார்த்தீங்கன்னா தங்களுடைய குறையை சொன்ன தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணினாங்க? பட்டயத்தால் கொன்றவர்கள் உண்டு. சில ராஜாக்கள் அவர்களை சிறையிலே அடைத்தவர்கள் உண்டு. கொடிய தண்டனை கொடுத்தவர்கள் உண்டு. ஆனா தாவீது என்ன பண்றான் பாருங்க, உணர்ந்தவனாக என் சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கேன், என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போயிருக்கிறேன், சந்தோஷத்தின் பரிபூரணம் குறைந்து போயிருக்கிறது. நான் செய்த பாவம் தான், என் வார்த்தையினால் வந்த பாவம், என்னுடைய பார்வையினால் வந்த பாவம், என்னுடைய கிரியையினால் வந்த பாவம் தேவன் கொடுத்த பரிபூரண சந்தோஷத்தை இழக்க செய்திருக்கிறது என்பதை அறிந்தவனாக தேவனுக்கு முன்பாக கதறுகிறான். மனுஷங்கிட்ட இல்ல அவன் சந்தோஷத்தை தேடினது. தமாசு காமெடி என்கிற பேர்ல அவன் சந்தோஷத்தை தேடல, கர்த்தருடைய கிருபையை தேடுகிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆசை வருதையா, நான் விழுந்து போன இடத்துல இருந்து என்ன பண்ணணும், எப்படியாகலும் எழும்பணும். நம்மள சிலருடைய சுபாவம் என்ன தெரியுமா, நம்ம விழுந்துட்டோம், எப்படியாவது 2-3 பேரை கூட இதுக்குள்ளால என்ன பண்ணிடணும், நமக்கு சப்போர்ட்டா இழுத்து போட்டுடணும். இந்த நீச்சல் தெரியாம தண்ணீருக்குள்ளால சிலவன் குதிப்பான், ஆழத்துக்குள்ளால போயிடுவான், முங்கி முங்கி மேல வருவான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கப்பா. இவனை காப்பாற்ற போறது போல ஆபத்து வேற எதுலையும் இல்லை. காப்பாற்ற வேண்டிய டெக்னிக் தெரியாம நீங்க காப்பாற்ற போனீங்கன்னா உங்களை உள்ளால தள்ளி விட்டுக்கிட்டு அவன் யாரி வந்துடுவான், உங்களை என்ன பண்ணிடுவான், அவன் மூழ்க வேண்டிய ஆழத்திற்குள்ளாய் இழுத்து விட்டுட்டு அவன் வெளியே வந்துடுவான், அவன் ஹாயா இருப்பான். நீங்கள் பத்திரிகைகளிலே செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள், நண்பர்கள் குளிக்க சென்றார்கள், ஒரு நண்பன் ஆழத்திற்குள்ளாய் மாட்டிக்கொண்டான், மூழ்கினான், அவனை காப்பாற்ற போன்ற 3 பேர் மூழ்கி சாவு, பரிதாப சாவு. அவனுக்கு வாஞ்சையெல்லாம் நம்ம முங்க போறோம், இனி நம்ம கரையேற முடியாது, போறதோ போறோம், ஒரு 4 பேரை சேர்த்து கொண்டு போயிருவோமே. இவன் மட்டும் இருந்து என்ன பண்ண போறான், இவன் மட்டும் இருந்து என்ன பண்ண போற, தந்திரத்தை அறியாமலாக்க நீங்க சில வேளையில போய் மூழ்குகிறது, உதவி செய்ய போய் மூழ்கி கொள்கிறோம், நம்ம சந்தோஷத்தை இழந்து போகிறோம். தேவ பிள்ளைகளில் அநேகம் பேர் எப்படி தெரியுமா பாவத்திற்கு உட்படுகிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? பாவம் செய்தவர்களை காப்பாற்ற போய் இவங்க அந்த பாவத்துக்கு படுகுழியில விழுந்துறாங்க, விழ தள்ளிடுறாங்க. உங்களுடைய ஆத்துமாவை கெடுக்கிற ஆலோசனைகளே ஆனால், உங்களுடைய ஆத்துமாவை கெடுக்கிற உறவே ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விட்டு விலக வேண்டும். பெற்ற தகப்பனும் தாயுமா இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, கண்டிஷன் ஒண்ணுதான். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நம்ம ஆத்துமாவை இடற பண்ணுகிறவனா இருக்கிறானா விட்டு விலக வேண்டும்.
உப்பரிகையில காற்று வாங்குறதுக்கு உலாவுகிறவனை கவர்ந்திழுக்கிற, பாவத்திற்குள் தள்ளுகிற உரியாவின் மனைவிகளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்க சந்தோஷம் தான் இழந்து போயிடுச்சு. சந்தோஷமா இருக்கிறவனையும் கெடுத்துருவோன்னு சொல்லிக்கிட்டு, சந்தோஷமா இருக்கிறவளையும் கெடுத்துருவோன்னு சொல்லிக்கிட்டு அவர்களை அந்த சந்தோஷத்தை இழக்க செய்கிறதான துர்பாக்கியவதிகளாய் துர்பாக்கியவான்களாய் நீங்க இருக்கக்கூடாது. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தார். நான் சந்தோஷத்தை இழந்த உடனே எனக்குள்ளால என்ன வந்துச்சு? உற்சாகத்தின் ஆவியையும் இழந்துட்டேன். தேவனை குறித்திருந்த வாஞ்சையை இழந்துட்டேன். பரலோகத்தை குறித்திருந்த வாஞ்சையை இழந்துட்டேன். நித்திய ஜீவனை குறித்திருந்த வாஞ்சையை இழந்துட்டேன். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சையை இழந்துட்டேன். உற்சாக ஆவியை இழந்துட்டேன். கர்த்தர் எவ்வளவுதான் பேசினாலும் செவிடங்காதுல சங்கூதின தங்க போலதான் இருக்கு. என் உள்ளம் உணரவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நான் திரும்புவதா இல்லை, மனுஷ வார்த்தைக்கு திரும்புறேன். பரிபூரணம், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எனக்குள்ளாய் கொண்டு வந்த சந்தோஷம், அது ரட்சிப்பின் சந்தோஷம். அதை மறுபடியும் பாவம் செய்யும் போது என்ன பண்றேன்? நான் இழக்கிறேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு பின்பு இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை சுதந்தரித்த பின்பு பாவம் செய்யாதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. எப்படி இருக்கணுமா உங்க சந்தோஷம்? நிறைவா என்பதனுடைய அர்த்தம் என்ன? பரிபூரணமாயிருக்கும்படி, குறைவுபடாமல் இருக்கும்படி. எந்த சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். தேவனுடைய பரிபூரணம் எனக்குள்ளாய் கொண்டு வந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் குறைவுபடாமல் பூரணமாய் பரிபூரணமாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அல்லேலூயா. அப்படி அவர் என்ன எழுதுறாரு? நல்லா கவனிங்க. 5வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒளி என்பது என்ன? பகலை குறிக்கிறது. பகல் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. இருள் என்பது எதை குறிக்கிறது? இரவை குறிக்கிறது. வேதத்தின்படி ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது இரவு என்பது எதை குறிக்கிறது? இருளை குறிக்கிறது. இருள் எதை குறிக்கிறது? பாவத்தையும் பாவத்திற்கு அதிகாரியாகிய பிசாசையும் குறிக்கிறது. ஒளி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. வேதம் சொல்லுது, உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன்னுடைய துக்கங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உன்னை சந்தோஷம் உள்ளவனாய் சந்தோஷம் உள்ளவளாய் மாற்றுவதற்கு தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்து அளவில்லாத அன்பை உன்மேல் வைத்த ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார், பரிசுத்தராயிருக்கிறார். அவரிடத்துல கொஞ்சம் கூட பாவம் இல்லை. உலகமே அவரை பாவி என்று சொன்னது. பிலாத்தும் அதை கேள்விப்பட்டான். ஆனா பிலாத்து சொல்றான், அவர் மேல் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். அவர் மேல நான் ஒரு குற்றத்தையும் காணேன். பிலாத்துக்கு மனைவி வந்து சொல்றா, ஐயா நான் நீதிமான ஒண்ணும் செய்தாரையும், நான் ராத்திரி சொப்பனத்துல வெகு பாடுபட்டு விட்டேன். அவர் குற்றமற்றவர். வேதம் சொல்வது பொய் அல்ல. அவர் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, பாவம் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாங்க அவரிடத்தில் கேட்டோம், அவரை குறித்து கேட்டோம், அவரை கண்டோம். அல்லேலூயா. அந்த விசேஷத்தை சுவிசேஷமாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எதுக்காக? உங்கள் சந்தோஷம் குறைவுபடாமல் நிறைவாயிருக்கும்படி, பரிபூரணமாயிருக்கும்படி, நிரம்பி வழிகிற சந்தோஷமாய் இருக்கும்படியாக இவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிபூரணத்திலிருந்து வருகிறதான கிருபையிலிருந்து, அந்த கிருபையிலிருந்து வருகிறதான இரட்சிப்பை சுதந்தரித்தவர்கள் பாவமாகிய இருளுக்கு அடிமைப்படுகிறதான வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். அந்த சந்தோஷம் இழந்த உடனே நம்ம சுபாவம் மாறும்.
கிட்டத்தட்ட அரைமண்டலாக மாறிடுவோம். என்ன பேசுகிறோன்னு தெரியாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது, யாருக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாது, யாரை குறித்து பேசுகிறோன்னு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிறதும் பேசுகிறதும் எல்லாம் கரெக்ட். நம்ம விட்டால் நீதி உள்ளவர்கள் யார்? நம்மை விட்டால் நியாயம் உள்ளவர்கள் யார்? அதோடு கூட எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற ஒரு மமதை நம்முடைய இருதயத்தை அடைத்துக் கொள்கிறது. சிலருக்கு 4 அந்நிய பாஷை கிடைச்சா போதும், 4 கையடி கிடைச்சா போதும், எல்லாம் நான் முற்றும் தேறினவன் நானே. 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தவனே சொல்கிறான், நான் முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். யாரு? 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தவன், தூதர் பாசைகளையும் மனுஷர் பாசைகளையும் கேட்டவன். அல்லேலூயா. பரலோக மகிமையை தரிசித்தவன், உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலை நேரடியாய் தரிசித்து வந்தவன், அவருடைய சப்தத்தை கேட்டவன் சொல்கிறான், நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, முற்றிலும் தேறிட்டேன். நான் பாவம் செய்திருப்பேன்னா அந்நிய பாசை மாறி இருக்கணும், இல்லை அது இருக்குல்ல. ஒன்று தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க. அந்நிய பாசை நீ கற்றுக்கொண்டதே ஆனால் அது மாறாது. தேவாவியானவர் உனக்குள்ளால் வச்சதே ஆனால் அது மாறும். உன்னுடைய அபிஷேகம் உணர்ச்சி மிகுந்ததே ஆனால் அது மாறாது, மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் உன்னுடைய அபிஷேகம் உணர்வு நிறைந்த பரிசுத்தாவின் அபிஷேகமே ஆனால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பாவம் செய்யும் போது அந்த அபிஷேகத்தின் மகிமை குன்றி அந்த சந்தோஷத்தை இழக்க நேரிடும். தப்பாக புரிஞ்சுக்க கூடாது வேதத்தை. அபிஷேகம் உணர்ச்சியிலிருந்தல்ல, உணர்விலிருந்து வந்ததே ஆனால் நீ கிறிஸ்துவை விட்டு விலகுகிறவனாய் விலகுகிறவளாய் அல்ல. ஏசாவை போல கொஞ்சம் பயற்றங்களுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழக்கிறவளாய் அல்ல. கொஞ்சம் சந்தோஷத்திற்காக கிருபையை போக்கடிக்கிறவளாய் அல்ல. இருக்கிற எத்தனை பேரால் இல்லையா சொல்ல முடியும்? எனக்கு வீட்டில் டிவியில், என் வீட்டில் இருக்கிற டிவியில் தொலைக்காட்சி பெட்டியில் சினிமா ஓடலை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சினிமா சம்பந்தமான பாடலோ அல்லது காமெடியோ ஓடலை, நான் பார்க்கல, என் வீட்டார் பார்க்கல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாடகம் என்கிற தொடர் ஓடலை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதை பார்த்த பிறகு உனக்கு சமாதானம் போகல, உன் சந்தோஷம் போகல. பசங்க தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், அதனால நாங்க மொபைலில் பார்க்குறோம். 8 போன் வச்சு கேட்டாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும், இவன் என்னமா கேட்குறான், இவன் என்னமா கேட்குறான்னு. அதனால நாங்கள் இப்போ பட்ஸ் வச்சு காதில் செவிட்டு மிஷின் உள்ளால இருக்கிறதுக்கு வந்திருக்கு. இருக்கிறதே அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளால நுழைச்சு வச்சாச்சுன்னா கூர்மையா பார்த்தா தான் தெரியும். செல்லு தானே என்னமா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மேட்ரு இங்கேயாக்கும் இருக்கு, உயரம் கிடையாது. எப்படி சந்தோஷம் இருக்கும்? உன் சந்தோஷம் கெட்ட கூட பரவாயில்லை, அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தையும் கெட்டுக்கிறவளாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பாவம் உன்னோடு கூட முடிந்தால் பரவாயில்லை. பாவம் அறியாத உரியாவை வெட்டி வீழ்த்துகிறது அந்த பாவம். பாவம் அறியாத தேவ ஜனங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய கோபாக்கினை என்கிற கொள்ளை நோய் என்கிற பட்டயத்தினாலே மடிந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்ததான ஆகான் ஹாயா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. தேவனுடைய வார்த்தையை மீறின ஆகான் ஹாயா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆனால் மீறாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்ததான சேவகர்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள், 36 பேர். நீ ஒருவன் செய்கிற பாவம், நீ ஒருத்தி செய்கிற பாவம் உன் குடும்பத்தோட நிக்கல, முழு சபையையும் அதை கலங்கட்டிக்கிறது தேவனுடைய பிள்ளையே. ஒரு பாவி மிகுந்த நன்மைகளை கெடுப்பாள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஒரு பாவி மிகுந்த நன்மைகளை கெடுப்பாள். கெடுப்பான்னு இருக்கு, அதுக்கு கூட இல்லுன்னு கூட போட்டுக்குங்க. ஒரு பாவி மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். அவன் அவனுடைய சந்தோஷத்தை மட்டும் இழக்கிறவளாய் அல்ல, அவனை சார்ந்த எல்லாருடைய சந்தோஷத்தை இழக்கச் செய்கிறவளாய் மாறுகிறாள். நீங்க யாராயிருக்கிறீங்க?
வெளிச்சத்தினிடத்தில் கலைக்கப்பட்ட நீங்கள் இன்னும் இருளுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? பாவங்களை ரகசியமாய் செய்து கொண்டிருக்கிறீர்களோ? யாருக்கும் தெரியாதுன்னு செய்துகிட்டு இருக்கிறீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்துக்கொள் சபையே, யோசித்துக்கொள். தேவனுடைய பரிபூரணத்தை நீ மட்டும் இழக்கவில்லை, உன்னை சார்ந்திருக்கிறவர்களை இழக்க செய்து கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தின் பரிபூரணம் அது இரட்சண்யத்தின் சந்தோஷம், அது பரிசுத்தத்திலிருந்து பெருகுகிறது. கரங்களை கொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:4 கொஞ்சம் வாசிங்க. மிகுந்த தைரியத்துடனே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலையும் அல்லேலூயா பரிபூரணமான சந்தோஷமாயிருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு. ஏன்? 6 அதிகாரத்தின் கடைசியில் எழுதப்பட்டது போல பிரிந்து போக வேண்டிய ஐக்கியங்களை விட்டு பிரிந்து 7 அதிகாரத்தின் 1 சொன்னது போல பரிசுத்தத்தில் பூரணம் அடையும்படி நான் கடந்து செல்கிறபடியினால மிகுந்த உபத்திரவத்திலையும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். உபத்திரவம் என்னுடைய சந்தோஷத்தை, பசி என்னுடைய சந்தோஷத்தை, நிர்வாணம் என்னுடைய சந்தோஷத்தை, பண தேவைகள் என்னுடையதான சந்தோஷத்தை, போராட்டங்களும் சோதனைகளும் என்னுடைய சந்தோஷத்தை இழக்க செய்யவில்லை. ஆமென் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற உனக்குள்ளால சந்தோஷத்தின் பரிபூரணம் இல்லாம துக்கத்தின் மகனாய் துக்கத்தின் மகளாய் இருக்கிறேன்னா உன் மனம் திரும்புதல் சரியில்லை, இயேசுவை நீ அறிந்த அறிவு சரியில்லை, உன் ரட்சிப்பின் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொள் சபையே. நீ எதையோ காரணம் காட்டிக்கிட்டு இருக்கிற. உன் சந்தோஷத்தை கெடுத்தது சாத்தான் என்று சொல்லி காரணம் காட்டுற. அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்தது யார்? உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு காரணம் உன் கூட இருக்கிறவங்க தான், உன் குடும்பத்தாருன்னு காரணம் காட்டிக்கிட்டு இருக்க, உன் சபையாருன்னு சொல்லிக்கிட்டு காரணம் காட்டிக்கிட்டு இருக்க. இல்லை, நீ தப்பித்துக் கொள்வதற்காக மற்றவர்களை பழி சாட்டுகிற சாத்தானுடைய ஆவியை பெற்றவளாய் இருக்கிறாய். மற்றவர்களை பழி சாட்டுகிறது சாத்தானுடைய வேலை. உணர்ந்து மனம் திரும்புவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. நீங்க யாராயிருக்க விரும்புறீங்க? மறுபடியும் சொல்றேன், விட்டு பிரிய வேண்டியவைகளை பிரிந்து ஒளியாகிய பரிசுத்தத்திலே பூரணம் அடையும்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த பரிசுத்தத்திலே பூரணம் அடையும்படி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி தொடர்ந்தவன் சொல்றான், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறோம். அல்லேலூயா. பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறோம். பணம் தராது, பதவி தராது, உயர்ந்த வேலை தராது. அல்லேலூயா. ஆமே. அழகான ஒரு பாடலின் ஒரே ஒரு சரணம் உண்டு. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் பல இருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் பல இருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. சிலுவையின் சிநேகத்தை உண்மையாய் ருசித்தவன் அறிந்து கொள்வான். ஆஸ்தியில் என்னுடைய சந்தோஷம் இல்லை, சம்பாத்தியத்தில் என்னுடைய சந்தோஷம் இல்லை, செல்வாக்குகளிலே என்னுடைய சந்தோஷம் இல்லை. என்னுடைய சந்தோஷம், ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா, எனக்கு தேவன் கிருபையாய் தந்த ரட்சிப்புக்குள் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை ஒருவன் எடுத்து போட முடியாது. நான் நினைக்கிறது நடந்தாலும் நடக்கலைன்னாலும் என் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார்,
யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஸ்திரீயால் அவருக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அற்புறம் அந்த உபத்திரமாகிய வேதனையை நினையாள். அதுபோல உங்க பாடுகள் பிரச்சனைகள் நிமித்தம் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் சந்தோஷம் கிறிஸ்துவினுடைய சந்தோஷமையானால், உங்கள் சந்தோஷம் ரட்சிப்பின் திட்டத்தில் இணைந்ததினாலே வந்த சந்தோஷமே ஆனால், மனம் திரும்புதலினால் வந்த சந்தோஷமே ஆனால், பாவங்கள் போக்க கழுவப்பட்டதினால் வந்த சந்தோஷமே ஆனால், அந்த சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த சந்தோஷத்தை அது வந்து போற சந்தோஷம் அல்ல. நீ மரணிக்கும் கடைசி நிமிடம் வரையிலும் அல்லது கிறிஸ்துவோடு கூட சேர்க்கப்படும் கடைசி நிமிடம் வரையிலும் உன்னோலே நிறைந்து பரிபூரணமாயிருக்கிற சந்தோஷம், உன்னில் இணைந்து பரிபூரணமாயிருக்கிற நிறைந்து வழிகிற சந்தோஷம். ஆனால் உலக காரியங்களினால சந்தோஷம் வரணும்னு நினைச்சேன்னா அது நிறைவாக இருக்காது. உங்கள் சந்தோஷத்தை வேற ஒருவனும், ஆனால் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் மட்டும்தான் எடுத்து போட முடியும். பாவம் செய்யும்போது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் போது உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதனால் இன்னையிலிருந்து இந்த அடுத்தவங்களை காரணம் காட்டுறதை விட்டுருங்க. 2 காரியத்தை தவிர்த்துருங்க. ஒன்று, மற்றவர்களை காரணம் காட்டுவதை. இன்னொன்று, நான் இழந்த சந்தோஷத்தை இன்னொரு தான் அனுபவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவனை கெடுக்கிற அந்த அனுபவத்தை விட்டுருங்க. கர்த்தர் சும்மா விட மாட்டார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ. ஒரு தேவ ஊழியக்காரன் வேதனைப்படும்படி, ஒரு தேவனுடைய பிள்ளை வேதனைப்படும்படி நடந்தேன்னா உனக்கு ஐயோ. தேவன் கொடுக்கிறதான பரிபூரண சந்தோஷத்தினாலே நிரப்பப்பட்டவளாய் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய அவயம் வேதனைப்படும்படி நடந்தாய் என்றால், அவர்கள் துக்கப்படும்படி நடந்தாய் என்றால் உனக்கு ஐயோ. ஜாக்கிரதை. உன்னுடைய வீழ்ச்சியை மறைக்கிறதுக்கு, உன்னுடைய இயலாமையை மறக்கிறதுக்கு மற்றவர்களை இடர பண்ணுகிறவளாய் இருக்காத. உனக்கு கை கொள்ள முடியலை, அது உன்னுடைய மதியினம். உனக்கு பரலோகம் வேண்டான்னு நினைக்கிற, அது உன்னுடைய மதியினம். ஒருவன் பரலோகம்தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொத்துன்னு நினைச்சு ஒருத்தி ஓடுறான்னா அவளுக்கு எக்காரணத்திலும் அவனுக்கு எக்காரணத்திலும் இடரல் உண்டு பண்ணாதே. ஆமேன். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆமேன். பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்வார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ஒருவனும் எடுத்து போடாத உங்கள் சந்தோஷத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கேற்ற சந்தோஷத்தை காத்துக்கொள்வதில், ரட்சிப்பினால் வந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்வதில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உலக காரியத்திற்காக சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் காண்ற யாவும் அழிந்து போகும். அல்லேலூயா. நான் கேட்குறேன், இந்த உலக காரியத்தில் எது உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை தந்தது? ரொம்ப எல்லாம் கேட்கண்டாம். ஒரு காரியம், உலக காரியத்தில் எனக்கு நிலையான சந்தோஷம், இந்த காரியம் நிலையான சந்தோஷத்தை தந்ததுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ ஒரு விதத்தில் அது நமக்கு ஒரு வேதனை உண்டு பண்ணுகிறது, துக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த பகல் காலத்தில் ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்துவோம். அவருடையதான பரிபூரணத்தினால் நிறையப்படுவோம். முதலாவது அந்த பரிபூரணம், கிருபையின் பரிபூரணம். இரண்டாவது சந்தோஷத்தின் பரிபூரணம். அந்த பரிபூரணத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே முழங்கால் படியிடுவோம். கர்த்தத்துவத்தின் பரிபூரணம், கிருபையின் பரிபூரணம். அந்த கிருபையில் தேவனுடைய பிள்ளைகள் பரிபூரணம் அடைய வேண்டும். அந்த கிருபையை போக்கடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, சந்தோஷத்தில் பரிபூரணம் அடைய வேண்டும். ரட்சிப்பு எனக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தில் நான் பரிபூரணம் அடைய வேண்டும். பாவம் செய்து மறுபடியும் என்னுடைய சந்தோஷத்தை இழக்கிறவளாய் நான் மாறிவிடக்கூடாது. இந்த பகல் காலத்தில் கர்த்தருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தி கொடுப்போம். கர்த்தருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தி கொடுத்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்மை அறிந்த போது, நான் மனம் திரும்பின போது, பாவம் போக்க கழுவப்பட்ட போது எனக்குள்ளாயிருந்த அந்த சந்தோஷம் இப்போ இருக்கு. ஆண்டவரே,
அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு என்னில் நிறைவா இருக்கிறது ஆண்டவரே, எந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்துல நான் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிற பரிபூரண சந்தோஷமா எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது ஆண்டவரே. என் சந்தோஷம் கெடுறதுக்கு எதையோ நான் காரணம் காட்டுறேன். ஆனா என் தவற மட்டும் நான் ஒத்துக்கொள்றதா இல்லை ஆண்டவரே. நான் கிருபையிலிருந்து விழுந்து போனதை, ஹல்லேலூயா, மறுபடியும் இருளாம் பாவத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்ததை நான் ஒத்துக்கொள்வதா இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலக காரியங்கள்ல நான் சந்தோஷத்தை தேடினேன் ஆண்டவரே. ஆகையினால நீர் தந்ததான சந்தோஷத்தை நான் இழந்து போனேங்கிறத ஒத்துக்கொள்கிற நிலைமையில நான் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, ஆகையினால மற்றவர்களை காரணம் காட்டுகிறேன். மற்றவர்கள் மேல எனக்கு எரிச்சலும் கோபமும் வருகிறது. மற்றவர்களை குற்றவாளிகளாய் நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன். தாவீது தன்னுடைய குறையை உணர்ந்து மனம் திரும்பினதை போல, மறுபடியும் இரட்சண்யத்தின் சந்தோஷத்திற்காய் உம்மை நோக்கி கதறினதை போல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரட்டும் ஆண்டவரே. நான் எதிலேயோ சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு இப்படி சினிமா பார்க்கிறேன்னா சந்தோஷமா இருக்கு, எதுக்கு காமெடி கேட்கிறேன்னா சந்தோஷமா இருக்கு, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. ஆனா அவனுடைய ரட்சிப்பு சரியா இருக்குமே ஆனால், உன் வாழ்க்கை பாவமற்ற பரிசுத்தம் நிறைந்ததா இருக்குமே ஆனால், தேவஜனமே, உன் குறைவுகள் உன்னுடைய சந்தோஷத்தை இழக்க செய்ய முடியாது. உன் சோதனைகள், உபத்திரவங்கள் உன்னுடையதான சந்தோஷத்தை இழக்க செய்ய முடியாது. சாத்தான் உன்னுடைய சந்தோஷத்தை இழக்க செய்ய முடியாது. மனுஷர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. உன்னுடைய சந்தோஷம் நிலையானதாய் நிறையுள்ளதாய் உனக்குள்ளால இருக்கும். ஒருவனும் உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட மாட்டான். ஆனால் எப்போ பாவம் செய்கிறீங்களோ அப்போ சந்தோஷத்தை இழக்க ஆரம்பிப்பீங்க. அது வார்த்தையாக இருக்கலாம், கிரியையாக இருக்கலாம், சிந்தையாக இருக்கலாம். இந்த பகல் காலத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் நடுவில் விழாவி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு கொடுப்போம். இனியாகிலும் தேவத்துவத்தின் பரிபூரணம், சகல பரிபூரணத்திலும் நிறையப்படுவதற்கு நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுப்போம். கிருபையை போக்கடிக்கிற அனுபவம் வேண்டாம், சந்தோஷத்தை இழக்கிற அனுபவம் வேண்டாம். ஏன் என்னுடைய சந்தோஷம் குறைய ஆரம்பிச்சு? எனக்கு இது கிடைச்சா சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அதுவும் எனக்கு சந்தோஷம் தரல. ஆராய்ந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா.